வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எவ்வளவு நாள் தான் தமிழர்களே தமிழக அரசியலை தீர்மானிக்கிறது, வடவர்கள் தமிழக அரசியலை தீர்மானிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு, அவர்களை வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாரியும் வரவேற்றலாம். அப்படிதானே பாரி? இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க தான் ஓட்டு போட்டு தீர்மானிக்க போறாங்களா தமிழக அரசியலை? எந்த அளவுக்கு உண்மை? இது இப்போ 6 லட்சம் பேரை தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலுக்குள்ள சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது உள்ளபடியே தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய செயல் திட்டம். தமிழ்நாட்டை, தமிழர்களை இந்த மண்ணில் இருந்து அகற்றுவதற்கு இந்திய தேசியம் செய்யக்கூடிய ஒரு நயவஞ்சக அரசியல். இந்த நயவஞ்சக அரசியலை ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒரு சேர நின்று எதிர்க்க வேண்டும். இது கட்சி பேதமின்றி, கொள்கை பேதமின்றி இதை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நீங்க வட இந்தியர்களை இதுவரைக்கும் நீங்க முட்டு கொடுத்தது என்ன? நீங்களே நல்லா யோசிச்சு பார்ப்பீங்க. நம்மளே இதுக்கு முன்னாடி ஒரு பிரபல ஊடகத்துல பேச போகும்போது என்ன சொன்னாங்க, அவங்க வர்றாங்க, வாழ்றாங்க, போயிடுறாங்க அப்படின்னா. அங்க இருக்க அந்த ஹிந்திக்காரன் கூட நாங்க இங்கே தங்க போறோம், எங்க சொந்த ஊருக்கு நாங்க போயிடுவோம் அப்படின்லாம் சொன்னான். ஞாபகம் இருக்கா? ஆனா நம்ம தெளிவா சொன்னோம், இல்ல அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படுகிறது, குடியுரிமைக்கான எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு அவங்க வாக்காளர்களாக மாறுவாங்க. நாளைக்கு அவங்க வாக்காளர்களாக மாறினாங்கன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் என்பதே மாறி போயிடும். இங்க நமக்கு நம்மளோட மொழி அழிக்கப்படும், நம்மளுடைய வரலாறு அழிக்கப்படும், எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். இவர்களை நம்ம உள்ள அனுமதிக்க கூடாது. அவங்க வராங்க, வேலை செய்யறாங்க, போயிடறாங்கன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னர் லைன் பர்மிட் வேணும், இதெல்லாம் பேசணும். அதெல்லாம் அந்த சேனல் நிறைய கட் பண்ணிட்டாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த இவங்க என்ன சொன்னாங்க, வராங்க, வாழ்றாங்க, கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிதான் இவங்க நியாயப்படுத்த முடிஞ்சது. வந்துட்டு போறவங்க வர்றாங்கங்க, பிழைக்க வராங்க, சம்பாரிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க இங்க தங்கவா போறாங்க, அவங்க இங்க இருந்து நம்மள என்ன அழிக்கவா போறாங்க, இங்க இருந்து நம்ம எதிர்காலத்துக்கு எதிராக நிக்கவா போறாங்க, இப்படின்லாம் பேசிட்டு இன்னைக்கு எல்லாமே அவங்க ஆமா நிக்கதான் போறோம், வந்துட்டோம், உங்க மூஞ்சில காரி துப்பதான் போறோம்னு சொல்லிட்டு வடவர்களுக்கு 6 லட்சம் பேர், 6 லட்சம் ஒரு சாதாரண தொகையா? பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். 6 லட்சம் பேர் வடவர்கள் வரானா, அந்த 6 லட்சம் பேரோட கொள்கை என்னவா இருக்கும், கோட்பாடு என்ன இருக்கும்? ஒண்ணும் இல்லை. அவன் உட்காந்து அவன் பல பேர் அங்க பாத்தீங்கன்னா சங்கி சிந்தனையிலையும் RSS சிந்தனையிலையும் சுத்திட்டு இருக்கிறான். அப்படி இல்லைன்னா கூட அந்த ஹிந்தின்ற மொழியை வச்சு சிந்தனைக்குள்ள இழுத்துருவாங்க. ஆமாங்க. அவன் நீ காங்கிரஸ் சப்போர்ட்றாரு, பிஜேபி சப்போர்ட்றா கூட அவன் இருப்பான். ஆனா அவங்க எல்லாருமே எதை சப்போர்ட் பண்றான்? இன்னைக்கு பிஜேபியும் சரி, காங்கிரஸும் சரி, ரெண்டுக்குமே கொள்கை என்ன? மொழிக் கொள்கை. தமிழை ஒழிக்க வேண்டும். அவன் மொழிக் கொள்கை என்ன? ஹிந்தி தானே தேசிய லாங்குவேஜா இருக்கணும்ங்கிறது தானே ஓ மொழிக் கொள்கை. ஹிந்தி கட்டாயம் எல்லாரும் படிக்கணுங்கிறது தானே காங்கிரஸோட மொழிக் கொள்கை. அதே கொள்கை தானே பிஜேபி கிட்டயும் இருக்கு. என்ன இதுல மாறிட்டீங்க நீங்க? இப்ப இந்த 2 கொள்கையை கொண்ட வடக்கன் தானே இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவானுங்க, நாளைக்கு தமிழ்நாட்டுல அவன் ஹிந்தி வேணும்பா, அவன் வாக்கு அதிகரிக்க அவனுடைய அவன் போடக்கூடிய வாக்குக்கு தகுந்த மாதிரி இங்க இருக்க திமுக, அதிமுக, இந்த மானங்கெட்ட கட்சிகள் இருக்குல்ல, இந்த மானங்கெட்ட கட்சிகள் போயிட்டு இன்னும் நிறைய கட்சிகள் இருக்கு. தமிழ் தேசியம் பேசுற சில கட்சிகளே தெலுங்குல போய் வாக்கு கேட்ட கிறுக்குத்தனம்லாம் இருக்கு. சோ இங்க உத்தம புத்திரர்கள் கிடையாது, யாரும் இல்லை. உத்தம புத்திரன் எவனுமே கிடையாது. தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கைனா என்னங்கிற அடிப்படை அறிவில்லாதவன் தான் போய் தெலுங்குல எல்லாம் போய் வாக்கு கேட்பான். சரியா? தெலுங்குல போய் வாக்கு கேட்டுட்டு அது ஒரு பெருமைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. விடுங்க. அதே போல ஹிந்தியில போய் வாக்கு கேக்குது திமுக. நான் ஏன் சொல்றேன்னா, திமுக ஹிந்தியில வாக்கு கேட்கறது நம்ம திட்டுறோம். அவன் என்ன தூக்கிட்டு வருவான்? இதுல தூக்கிட்டு வருவான். இந்த இதுக்கு போய் தெலுங்குல வாக்கு கேட்கறதுல இது என்ன பண்ணலான்ட்டு. அப்பதான் ரெண்டையும் சேர்த்துதான் திட்ட வேண்டியதா இருக்கு. கூமுட்டத்தனம்னா இதுவும் ஒரு கூமுட்டத்தனம், அதுவும் ஒரு கூமுட்டத்தனம். இந்த கூமுட்டத்தனத்துல நம்ம என்ன, நமக்கு வேண்டப்பட்ட கூமுட்டத்தனம்னு சொல்ல முடியும்? இது கூமுட்டத்தனம். தமிழ்நாடு இருமொழி கொள்கை கொண்டது. அது இருமொழி கொள்கைங்கிறதுல என்ன? தமிழ் மற்றும் ஆங்கிலம். அது 2வது தமிழ் தாய்மொழி. தமிழ்ல தான் நீ வாக்கு கேட்கணும், ஆங்கிலத்துல வாக்கு கேட்க கூடாது. தமிழ்ல தான் நீ வாக்கு கேட்கணும். ஏன்னா தமிழ் தான் முதன்மை மொழின்னு சொல்ற, தமிழ்ல தான் வாக்கு கேட்கணும். ஆனா திமுக என்ன பண்ணுது, ஹிந்திக்காரன் வாழ்ற இடத்துல திருப்பூர்ல எல்லாம் ஹிந்தியில போஸ்ட் அடிச்சானுங்க, வெக்கம் கெட்டவனுங்க. இது ஏதாவது ஒரு உணர்வு இருக்கா இவங்களுக்கு? தமிழ்நாட்டுல இருக்கேன்பா, தமிழ்நாட்டுலன்னா அப்ப நீங்க பாருங்க, நீங்க இன்னைக்கு சொல்றீங்க 6 லட்சம் பேர் சேர்க்க போறோம். நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டாங்க இருக்காங்க. இது வாக்காளர்களா ஹிந்திக்காரங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த எதிர்ப்புலாம் வந்தனால 6 லட்சம் பேர் ஒன்னா லம்பா சேர்க்க போறதுனால இது வெளியில வருது. இதுக்கு முன்னாடியே பல பேர் வாங்கிட்டு தான் இருக்கான். நான் தான் சொல்றேன்ல, வாங்கிட்டு தான் இருக்கான், குடியுரிமை வாங்கிட்டு தான் இருக்கிறான், வாக்கு போட்டுட்டு இருக்காங்க. இல்லைன்னா எதுக்கு ஹிந்தியில போய் வாக்கு கேட்கிற? இப்போ இதுல என்ன சொல்றாங்க, நம்மள மாதிரி ஆட்கள் பேசுறப்போ இது இந்திய நாடு, ஒரு குடிமகனுக்கு இந்தியால எந்த நேரத்துல வேணா போய் வாழ்றதுக்கு, பகுதியில வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. அதை ஏன் நீங்க எதிர்த்து பேசுறீங்க? அது உரிமை அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏன் கேக்குறேன், இது இந்திய நாடு அப்படின்னா அப்புறம் என்னத்துக்கு மொழி வழியில மாநிலம் பிரிச்ச? சொல்லு. நீ அதான் உடைக்க ட்ரை பண்றான்ல. அதான் பிஜேபி உடைக்க ட்ரை பண்ணுது, காங்கிரஸ் உடைக்க ட்ரை பண்ணுச்சா? அவன் மேல பழைய போட்டு போயிட்டே இருப்பான் இவன்.
அப்படி கிடையாதுங்க. நீ மொழி வழியில அப்ப நீ ஒண்ணு சொல்லு, தமிழ் மொழி இந்த கன்னடம், தெலுங்கு, துளு இந்த மாதிரியான மொழிகளுக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லு. நீ நியாயவான் சொல்லு, நீ வாயில திறந்து சொல்லு. மனசுல இருக்கு ஆனா எப்படி சொல்லுவாங்க? அப்ப சொல்ல முடியல. அப்ப என்ன மறைமுகமா நான் அழிப்பேன், நான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் கொடுப்பேன், நான் வாங்கி குடிச்சுக்கணுமா? நீ இந்திய தேசியம்ங்கிற பேர்ல எனக்கு கொடுக்கறது ஸ்லோ பாய்சன் ராஜா. ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டே இருப்பேன், நான் வாங்கி குடிச்சிட்டு செத்துட்டே இருக்கணுமா? அப்ப இந்திய தேசியம்ங்கிறது இட்ஸ் ஸ்லோ பாய்சன் சொல்லு. நீ தமிழர்களுக்கு அது ஒரு ஸ்லோ பாய்சன் ஒத்துக்குவியா? அப்ப என்ன சொல்ற? இல்ல தமிழ் மொழிக்கான உரிமைகள் நாங்க கொடுக்குறோம். தமிழ் மொழிக்கு என்ன உரிமை கொடுப்ப சொல்லு. தமிழ் நாடு எங்களுடைய இதுக்கு ஒரு இறையாண்மை இருக்கு, இதுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, இதுக்கு ஒரு பண்பாடு இருக்கு. அதை அழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இது என்ன உரிமையை கொடுப்ப? நீ ஹிந்திக்காரன் வந்து இங்க வாழணுங்கிறத நீ உருவாக்குற அப்படின்னா இது வந்து இந்திய தேசியம்ங்கிற பேர்ல என் தலையில எழுதுவேன்னா உனக்கு சிங்களவனுக்கு என்ன வேறுபாடு? என்னுடைய தாய் நிலத்துல எப்படி அடுத்து வந்து குடியமர்த்தலாம்? திட்டமிட்ட குடியமர்த்தலுங்க இது. ரொம்ப நாள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்கல்ல இது. 20 years ago நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இந்தியனா பார்க்கணும், இந்தியனா பார்க்கணுங்கிற. நீ எந்த இடத்துல இந்தியனா நீ முதல்ல பாத்துருக்க இது வரைக்கும் சொல்லு. நீ இந்தியனா எங்க நீ பாத்துருக்க? இப்ப நீ டெல்லியில பாத்தியா? இந்தியனா பாத்தியா? தமிழர்கள எதுக்கு விரட்டின சொல்லு, நீ தெரிஞ்சுக்கிறேன். இப்ப அந்த பகுதியில அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க பல வருஷமா. அவங்களை எதுக்கு அங்க இருந்து அப்புறப்படுத்துற? பண்றானா இல்லையா? இப்ப எதுக்கு பண்ற? இந்தியர்கள் தானே, வாக்கு வச்சிருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணலாம்? அவங்கள விரட்டி விடுற. நீங்க தங்கக்கூடாதுங்கிற. மராட்டியர்கள் என்ன சொல்றாங்க? தமிழர்கள்லாம் வாங்க வாழுங்கிறாங்களா? கர்நாடகர்கள் என்ன சொல்றாங்க? தமிழர்கள் எல்லாம் வாங்க வாழுங்கன்னு சொல்றாங்களா? அப்ப தமிழை மட்டும் எல்லாரும் வாங்க வாழுங்கன்னு ஏன் சொல்லணும்? இவ்வளவுதான் கேள்வி. எப்ப இது தமிழ்நாடுப்பா, இதுக்குன்னு ஒரு தனித்த இறையாண்மை இருக்குப்பா. நீ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதான் இங்க பிரச்சனை. இப்ப நீ தான் பிரச்சனை பண்ற. எனக்கு ஒரு மொழி இருக்கு, எனக்குன்னு ஒரு நிலப்பரப்பு இருக்கு, எனக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, எனக்கு ஒரு பண்பாடு இருக்கு. உலக அளவுல இருக்க யுனெஸ்கோ கூட இதெல்லாம் அங்கீகரிக்குது. ஆனா நீ அங்கீகரிக்க மாட்ட. இப்ப ஹிந்திக்காரன் வந்து தமிழ் படிப்பானா? தமிழை வாழ வைப்பானா? தமிழர்களை ஆள வைப்பானா? மாட்டான். அவன் இன்னைக்கு வரைக்கும் படிக்கல. இப்ப ஏதாவது படிச்சிருக்கானா? பொழப்புக்கு வேணா 4 வார்த்தை தமிழ்ல பேசுவான், அவனுக்கு வேணும்ன்ற லெவலுக்கு. அதுக்கு மேல வந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் பொழப்புக்கும் கூட தமிழ் பேசுறது இல்ல. பல பேர் நம்மள ஹிந்தி பேச நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. நம்ம கிட்டே ஹிந்தியில தான் பேசுறான். எந்த ஹிந்திக்காரன் எங்கேயாவது ஒருத்தன் அத்தில பூத்தாள் போல எவனாவது ஒருத்தன் தமிழ்ல பேச கத்து வச்சிருக்கான். அப்படி கத்துக்கிறவன அவன் என்ன சொல்றான்? நாங்க இங்க வந்துட்டோம், நாங்க தான் இங்க இனிமேது அப்படிங்கிறான். அவனோட உளவியலும் நமக்கு எதிராக தான் இருக்கு. எல்லா மொழியும் கத்துக்குவோம், நாங்க இங்க வந்து உங்களை வந்து மண்டையில மொட்டையே போடுவோம் அப்படிங்கிறான். அவங்க மைண்ட் செட் வந்து நம்ம நம்பர்ஸ்ல அதிகமா இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் அதெல்லாம் ஒரு மாதிரி புரிஞ்சுதான் பண்றானுங்கல்ல. இப்போ அரசாங்கத்தோட ஒரு அஜெண்டாவா இருந்தாலும் அவங்களும் அதெல்லாம் தெரிஞ்சுதான். அவங்க பக்கம் அரசாங்கம் இருக்குங்க. அவங்க பக்கம் அரசாங்கம் இருக்கு. ஏங்க நம்மளோட அரசாங்கம் தானேங்க அது. என்ன நம்மளோட அரசாங்கம்? உங்க பேச்ச கேக்குதா? கேட்டதே இல்லை. அவன் பேச்ச கேக்குது இல்ல. ஏங்க இங்க யாருமே கொலை மிரட்டல் பண்ணல பீகார்காரனுங்கள. நடந்து ஞாபகம் இருக்கா? வதந்தியை பரப்புனாங்க. ஒரு வதந்தி வடக்குல பரவுது. அத வதந்தின்னு இந்தியா ஒத்துக்குச்சா? யோசிங்க. இங்க எந்த ஒரு கேஸும் ஆகல, எந்த ஒரு ரிப்போர்ட்ஸும் ஆகல. இந்தியன் கவர்மெண்ட்டுக்குள்ள தான் நம்ம எல்லாமே இருக்கோம். எல்லாருமே இந்தியன் கவர்மெண்ட்டுக்குள்ள தான் இருக்கோம். பீகார்ல ஒரு வதந்தி கிளம்புது. அந்த வதந்தி நடிப்புல தமிழ்நாட்டுல இருந்து பீகாரிஸ் எல்லாம் கிளம்பி போறானுங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? அப்பா அது வதந்தி, தமிழ்நாட்டுல யாரும் அடிக்கல, இது இந்த பொய்யா அது பரப்பாதீங்கன்னு தான் சொல்லணும். அதை விட்டுட்டு அங்க இருந்து அனுப்புனாங்களா இல்லையா ஆளுகளை செக் பண்றதுக்கு? முதல்வர் போய் ஆறுதல் சொன்னாரு. முதல்வர் போய் இங்க ஆறுதல் பண்ணாருங்க. அங்க இருந்து கமிட்டி வந்துச்சா இல்லையா? அதுக்கப்புறம் போயிட்டு முதல்வர் ஆறுதல் பண்ணாரு. ஏன் உங்க கவர்மெண்ட் நம்ப மாட்டே நீங்க? உங்க கவர்மெண்ட் நம்ப மாட்டே நீ? இப்ப தமிழக அரசையே இவங்க நம்ம அரசாங்கமா பாக்குறது இல்ல. புரியுதா நான் சொல்றது? தமிழக அரசாங்கத்தையே இவங்க இந்தியன் கவர்மெண்ட்ல ஒரு அங்கமா பாக்குறது இல்லை. இவங்க அது ஏதோ தனிநாடு மாதிரி தான் நீங்க அணுகுறாங்க பேச்சுக்கு. கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் சொல்லுது, அதிகாரிகள் சொல்றாங்க இங்க எந்த கலவரமும் நடக்கலைங்க. இப்ப சரி வந்து பாத்துட்டு போயிட்டு என்ன சொன்னாங்க? ரிப்போர்ட் எதுவும் நடக்கலன்னு சொன்னாங்க. அப்ப ஏன் நம்பல நீ? அப்ப தமிழனா பிறந்தா தமிழ்நாட்டுடைய கவர்மெண்டா இருந்தா கூட நம்ப மாட்டேங்கிறானுங்கல்ல. இதுதானே அரசியல். தமிழ்நாட்டு அதிகாரிகள் சொல்றதா நம்ப மாட்டேங்கிறீங்க, தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றதா நீங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, தமிழ்நாட்டு ஊடகங்கள்லாம் சொல்லுது இங்க எதுவுமே நடக்கல, பொய்யா வதந்தி பரப்ப விடுங்க, அதையும் நீங்க நம்பல, பரப்பிக்கிட்டே இருந்தானுங்க. அதை வச்சுக்கிட்டு திரும்ப வந்து கமிட்டி அனுப்பி இவங்க போய் கமிட்டி அங்க சொன்னதுக்கு அப்புறமா அமைதியா இருந்தானுங்களா? இல்ல நாங்க ஊருக்கு போறோம் எல்லாம் அப்படின்ற. நான் என்ன சொல்றேன், அப்படி போயிட்டே நல்லது. போலையே, அவன் போக மாட்டான். அவங்க தான் டேரா போட ஆரம்பிச்சிட்டானே.
ஏன் வந்து டேரா போறாங்க பாரு. இப்போ உங்களுக்கு உங்க ஊரு என் ஊர் இருக்குன்னா எங்கேயா போவோம், இருப்போம், வேலை செய்வோம், வருவோம், அங்கேயே தங்கிடணும்னு பெரும்பான்மையே நினைக்க மாட்டோம்ல. நம்ம இருக்கோம், நம்மளும் போயிட்டு தமிழர்களும் போயிட்டு தங்குறாங்க எல்லாம் ஓகே. பட் நம்ம ஆவரேஜா அப்படி நம்ம யோசிக்க நம்ம வந்து ஒரு வேலை வாய்ப்புக்காக நம்ம பஞ்சம் பிழைக்க போல இந்தியாவுக்குள்ள. நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்தியாவுக்குள்ள நம்ம போயிருக்கிற ஆட்கள் இதெல்லாம் வெள்ளக்காரன் பீரியட்ல போயிருக்காங்க. இப்ப நீங்க வந்து மும்பையில இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் போகல, முன்னாடியே போயிட்டாங்க. புரியுதா? வெள்ளக்காரன் கொண்டு போய் குடியமர்த்திட்டாங்க. ஏன்னா இவனுங்க வேலை செய்ய மாட்டேங்கிறானுங்க. பாகிஸ்தான்ல கூட தான் கூட்டு போய், பர்மால கூட்டு போய், பாகிஸ்தான்ல இருக்கிறாங்க, பர்மால இருக்காங்க, மடகாஸ்கர்ல இருக்கிறாங்க, ஆப்பிரிக்கால இருக்கிறாங்க, சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிறாங்க. நான் உனக்கு எத்தனை நாடு எடுத்துறேன், மலேசியால இருக்கிறாங்க, சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. யார் கொண்டு போய் விட்டா? நாங்களா போய்கிட்டோமா? ஈழத்தமிழர்கள் தான் இங்க பிரச்சனை ஏற்பட்ட காலகட்டத்துல உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு அகதியாக போனாங்க. மற்றபடி இருக்கக்கூடிய தமிழ் பாப்புலேஷன் எல்லாமே வெள்ளக்காரன் பீரியட்ல அடிமைகளாக கப்பல்கள்ல ஏற்றி கொண்டு போய் இவங்க வேலை செய்யறாங்க. கடினமான உழைப்பாளர்கள், இவங்களை வச்சு உழைப்பு சுரண்டல் செய்வோம்னு சொல்லிட்டு அவங்க கடத்திட்டு போய் போட்டான். அப்படிதான் போய் அங்க குடியானாங்க. அதே போலதான் மும்பைல, டெல்லியில இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பாப்புலேஷன் கணிசமா ஓரளவுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்க அப்படி போய் குடியானவங்க தான். கர்நாடகத்துல இருக்கிற தமிழர்கள் அது தமிழ் நிலப்பரப்பு. கர்நாடகத்துல இருக்க, கேரளால இருக்கிற, ஆந்திரால இருக்கக்கூடியவங்க தமிழ் நிலப்பரப்பு. அதை நீ புடுங்கி கொடுத்துட்ட. வித்தியாசத்தை புரிஞ்சு, அவன் சொந்த ஊரு, அவன் எங்கேயும் போகல, பிழைப்பு எல்லாம் போல, அவன் சொந்த ஊரு நீ புடுங்கி கொடுத்துட்ட. திருப்பதி எடுத்து கொடுத்துட்ட, இங்க காவேரி பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஊரையும் எடுத்து கொடுத்துட்ட. கேரளால இடுக்கி இந்த பகுதியில எல்லாம் தமிழா தான் வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்ட. மூணாறுல என்ன கேரளா பகுதி? அது எல்லாமே தமிழ் பகுதி, அது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்ட. அங்க தமிழர் இருக்கானா, வேற அவன் எங்க இருந்தானோ அங்கதான் இருந்தான். ஆனா நீ அதை கூட பக்கத்து ஸ்டேட்டுக்கு தார வார்த்துட்ட. ஆனா இங்க மராட்டியத்துல சொல்ல, மும்பை மற்றும் டெல்லியில இருக்கக்கூடிய தமிழர்கள் அடிமைகளாக கொண்டு போய் குடியமர்த்தப்பட்டவங்க வெள்ளக்காரன் பீரியட்ல. இவங்க விருப்பப்பட்டலாம் போல. இன்னைக்கு வேலை வாய்ப்புக்காக போறவங்க எல்லாம் வந்துட்டு கூலி வேலைக்கோ இதுக்கெல்லாம் போறது இல்ல. இப்போ எதுக்கு போறான்னா, உன்னோட ஐஏஎஸ் எக்ஸாமையும் ஐபிஎஸ் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போறவன் தான் வெளி மாநிலங்க போய் குடியாகிட்டு இருக்கான். இல்ல ஐடி ஃபீல்ட்ல, ஐடி ஃபீல்டு, சரி ஐடி ஃபீல்ட்ல குடியாகிறது இல்லைங்க. வந்துருவாங்க, அவங்க வந்துருவாங்க, சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஐடில போறவங்க அங்க ஒரு சில மாசங்கள் இருப்பாங்க, ஒரு சில வருடங்கள் இருப்பாங்க, டெல்லியிலயும் இதுல மும்பைல எல்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சென்னைக்கு வந்துருவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல தான் வழி இல்ல, அவங்க எங்க அசைன் பண்றாங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க மட்டும்தான் போய் அங்க குடியாகி உட்கார்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி பல இது, அப்புறம் இந்திய ராணுவத்துல வேலை செய்யறவங்க, இவங்க தான் வேற வழி இல்லாம அங்க எங்க போய் அங்க டியூட்டி போறீங்களா, அங்க டியூட்டில தானே இருக்க முடியும். அப்ப அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க மட்டும்தான் அங்க போய் குடியாறாங்களே ஒழிய, சும்மா நான் போயிட்டு அங்க பிசினஸ் செய்ய போறேன், பொட்டி கடை போறேன், இட்லி கடை போட போறேன் நான் போயிட்டு இருக்காங்க. ஆனா வடவர்களுடைய வருகை தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி இருக்குது? அவனும் இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆபீசராகவும் ஐபிஎஸ் ஆபீசராகவும் வந்துட்டு தான் இருக்கிறான், வராம இல்ல. அதனாலதான் ஒரு அளவும் புரியல. நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியல, அவங்க சொல்றது நமக்கு புரியல. இங்க ஒரு பெரிய பிரச்சனை. ஹிந்தியில இந்த பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு வரவங்க எல்லாம் இங்க பேங்க் மேனேஜரால உட்காந்துட்டு ஹிந்தியில எழுதி கொடுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? நம்மள அதிகாரம் பண்றது சொல்றாங்களா இல்லையா? இது நம்மள மட்டும் இல்ல, கர்நாடகத்துக்கு இந்த இஷ்யூ இருக்கு, கேரளாவுக்கு இந்த இஷ்யூ இருக்கு. வந்துட்டு நாங்க வந்து எங்களுக்கு ஹிந்தியில பேசுங்கிறான், இல்ல இங்கிலீஷ்ல சொல்லுங்கிறான். எப்ப தமிழ்ல பேசுறோம்னா அதெல்லாம் எங்களுக்கு புரியாதுங்கிறாங்க. நான் பேசுற இங்கிலீஷ் அவனுக்கு புரியல. எத்தனை வீடியோஸ் இருக்கு நம்ம ஆதாரம் காட்ட முடியும்? அதே போல இந்த ஏர்போர்ட் இந்த இதெல்லாம் வேலை செய்யறதுக்கு எல்லாம் நீ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் ஆகிட்டு வர்றதுலயும் உங்க ஆட்கள் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது போக இங்க குடியேற்றம்ங்கிறது யாரை கொண்டு வந்து குடியேற்றுற? முழுக்க மேனுவல் லேபர்ஸ் அத்தனை பேரும் வடக்கத்திக்காரங்க. இன்னைக்கு சென்னையில கன்ஸ்ட்ரக்ஷன், தமிழக அரசாங்கத்தை நம்ம திட்டணும். ஏன் உனக்கு வந்து வேலைக்கு தமிழ்நாட்டுல வேலைக்கு எடுக்கணும்னா தமிழக அரசாங்கத்துக்கு அறிவு இல்லையா? வரமாட்டாங்களான்னு சொல்றாங்க. என்னங்க வரமாட்டேங்கிறாங்க? இல்ல அப்படி உன் கட்சி பிரச்சாரத்துக்கு மட்டும் வரானுங்களா? உன் கட்சி பிரச்சாரத்துக்கு மட்டும் அப்படியே துண்டு கொடுக்க வந்துட்டானுங்களா? என்ன வரமாட்டேங்கிறானுங்க? வேணும்னே ஒரு பொய் பச்சையா புழுகுறானுங்க. தமிழர்கள் வேலை செய்யறது இல்லைன்னு. இப்ப எத்தனை ஸ்விக்கி டெலிவரி பாய் வடக்கத்திக்காரன் நீங்க பாத்துட்டீங்க? வேலை செய்யறது இல்ல. இங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருந்து எல்லா தமிழர்கள் இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம அவங்கள ஓரம் கட்டி விட்டுட்டு கொத்து கொத்தா கூட்டு வந்து, நீ என்ன சொல்ற? அவங்க குடிக்கிறாங்க, இவன் கஞ்சா அடிக்கிறான், என்ன பண்ணலாம்? குடிக்கிறாங்கன்னா குடிக்க வச்சது யாரு? இன்னைக்கு வரைக்கும் மது கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு தமிழன் எல்லாம் குடிக்க வச்சுக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் தமிழர்களுடைய யங் ஜெனரேஷனை ஃபுல்லா அழிச்சுக்கிட்டு இருக்க, இனப்படுகொலை பண்ற. ஒரு பக்கம் இனப்படுகொலை பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு பக்கம் அவனை கொண்டு வந்து குடியாமத்திக்கிட்டு இருக்க.
ஒரு பக்கம் பார்த்தோம்னா பிறப்பு சதவீதத்துல தமிழர்களோட பிறப்பு சதவீதத்தை ஃபுல்லா இறக்கி விட்ட. இது நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடக்கிற நடைமுறைகளை பேசணும்னா உடனே அவர் வந்து சட்டம் போடுங்க, சட்டம் பாய்ச்சுங்க, உட்காந்து கிளம்பிடுறான். கோழி மூட்டி விடுறது. என்ன நடக்குதுன்னு தெரியும் மக்களுக்கு. தமிழர்கள்ட்ட அத்தனை பேர்கிட்டையும் கட்டாயப்படுத்தி ஒரு குழந்தை 2வது குழந்தைக்கு பெற்றுக்க போனா எதுக்கு உனக்கு என்ன, உனக்கு வேற வழி இல்லையா, இது இல்லையான்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திக்கிட்டு வடக்கத்துக்காரெல்லாம் பெத்து கொடுத்துட்டா பெத்து எடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? அவன் எதுவும் சொல்ல மாட்டீங்க. அவனும் இங்க தான் புள்ள பெத்துக்கிறான். தமிழர்களுக்கு மட்டும் அத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். கேட்டா பெருமை வேற. தமிழ்நாட்டுல கஷ்டப்பட்டு நம்ம வந்து பிறப்பு சதவீதத்தை எல்லாம் குறைச்சிட்டோம். குறைச்சு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? குறைச்சு என்ன பண்ண போறீங்க? அவனுக்கு இடம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். நீங்க தமிழெல்லாம் குழந்தை குட்டி எல்லாம் பெத்துக்காம அவன் நாசமா போகணும். அவன் இடத்துல வந்து இவன் வந்து ஆக்குபை பண்ணிட்டே போயிட்டு இருப்பான். நாசம் பண்ணிட்டானுங்க தமிழ்நாட்டையே. வடவர்களோட வருகையின் மூலமாக முழுக்க அசிங்கம் பண்ணிட்டானுங்க. கேட்டா உடனே உழைப்பாளர்களை திட்டுறாங்க. கம்பெனி ஓனரை சேர்த்தாண்டா திட்டுறேன், அறிவு கட்டவன. அவனும் வடக்கம் தானே. பஜ்ரால் சேட்ல தொடங்கி எல்லாரும் வடக்கம் தானே. யாரு விட்டா உள்ள? உன் திராவிடம் தானே விட்டுருக்கு. கடந்த 20 வருஷமா பாரு இது ரொம்ப அதிகமா இருக்கு வர்றது. அதாவது லேபர்ஸ் அதிகமா வர்றது கடந்த 10-15 வருஷமா. முதலாளிகள் அதிகமா வந்தது அது ஒரு 30 வருஷமா நடக்குது. ஆனா இது எல்லாமே திராவிட தரப்பு காலகட்டத்தில் தான். திராவிட அரசியல் அதிகாரி வர்க்கமாக மாறிய காலகட்டத்துல தான் இது அத்தனை நடக்குது. சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் அதிகமா வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எங்க வந்துட்டு இருந்தான்? இவங்களுக்கு கமிஷன் இவங்க கொடுக்குறான், இவங்க காசு கொடுக்குறாங்கிறக்காக எல்லாம் உள்ள விட்டு அவங்கள முறைக்கேட். அது அவங்கெல்லாம் வந்து நேர்மையா சம்பாரிச்சு அப்படியே சொத்து சேர்த்துட்டாங்களான்னா இல்ல. அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணி தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு இவர்களுக்கு காசு வெட்டிடுறது, காசு வாங்கிட்டு போயிடுறது. பிச்சை எடுக்கிற மாதிரி காசு வாங்கிட்டு இவங்களை உள்ள அனுமதிச்சு முதலாளி வந்தான். அவன் ஹிந்தியில பேசினா தமிழர்களை வச்சு வேலை வாங்குறதுக்கு அவனுக்கு பிடிக்கல. அவன் இறக்குறான். இப்ப உள்ள இதான் நடக்குது. முதலாளியும் சேர்த்துதான் சொல்றேன். உடனே இதுக்குள்ள அப்படியே வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்துடுறது. செங்கொடி வந்துட்டு அவங்க உழைப்பாளர் வர்க்கத்துக்கு எதிராக பேசுறாங்க. சரி வா, மானஸ்தன் ஸ்டார் ஹோட்டல் நடத்துற முதலாளிக்கு எதிராக வந்து பேசுறா மானஸ்தா, வா உன் கூட நான் வரேன், வா கம்பெனி ஓனர் இருக்கான் வா பேசுவோம், முதலீட்டாளர்கள் இருக்கான் வா பேசு. கொஞ்சம் ஒரு 30 கோடி கொடுத்துருக்காங்க பிழைக்கணும் நானு, போ செங்கோடி தூக்கிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள உட்கார்ந்துதான் பேசுவோம். அதான் எரிச்சலா இல்ல? முதலாளியும் சேர்த்துதான் பேசுறோம். ஆனா இவங்களுக்கு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்களாம். இப்ப தமிழ் தேசியவாதிகள்லாம் அது ஒரு பாவங்க. அவங்க அது என்னப்பா அவங்களுக்கு புரியல. அவன் வீடு பூந்து கொள்ளையடிக்கும் போதும் அவன் பாவம் தெரியல. ஒரு சின்ன குழந்தைய அவன் கற்பழிச்சான்டா இப்ப ஒருத்தன். அதுக்காக போராட போனவங்களை எல்லாம் கைது பண்ணிட்டு இருக்காங்க. அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போராட போனவங்க மேல எல்லாம் வழக்கு போட்டு கைது பண்ணிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல. என்ன நடக்குது தமிழ்நாட்டு அரசியல்ல? சரி சொல்லு, ஏன் அதை நியூஸ் போடல? ஏன் வந்து ஒரு சின்ன செய்தியா மட்டும் போட்டு போறீங்க? அதை ஏன் அதை ட்ரெண்ட் பண்ணல? ஏன்னா தமிழ் குழந்தை பாதிக்கப்பட்டது. தமிழ் குழந்தை பாதிக்கப்பட்டா கண்டுக்க மாட்டானுங்க. ஏன்னா மக்களுக்கு புரிதல் வந்துடும்ல. தமிழ் குழந்தை பாதிக்கப்படுது, அந்த குழந்தைக்கு 5 வயசு கூட ஆகல, ஹராஸ் பண்றான், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கான். 5 வயசு கூட ஆகாத ஒரு குழந்தைய ஒரு வடக்கன் செய்தி ஊடகங்கள்ல ஒரு துணுக்கு செய்தி மாதிரி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கீங்க கடந்து. ஏன் டிபேட்டுக்குள்ள கொண்டு வரல? இந்த கவின் வெட்டி கொண்டவனே வந்துருச்சா டிபேட்டு? தமிழனும் மோதிக்கும் போது டிபேட் வந்துருவானுங்க. எல்லாம் வெள்ளை இது போட்டு வந்துருவாங்க, சாதி ஒழிப்பு போராளிகள் அப்படியே வந்துருவாங்க. வந்து அப்படியே தமிழர்களை கட்ட பஞ்சாயத்து பண்றதுனா வந்துடுறது. சொக்கா போட்டுட்டு கஞ்சி போட்ட சொக்கா போட்டு தேய்ச்சிக்கிட்டு வருவாங்க. ஆனா அந்த எதிர்த்தரப்புல தெலுங்கர்களோ வடவர்களோ அதெல்லாம் இருந்தா அப்படியே கடந்து போயிடுறது. இப்ப புரியுதா இவங்க அரசியல் என்னன்னு? நான் இன்னைக்கு சொல்றேன், கம்யூனிஸ்ட் தோழர்கள், அவங்களை தோழர்னு கூட சொல்றேன், உண்மையான ஒரு சில பேர் இருப்பீங்களா உணர்வு பெற்று, இத உங்க தலைமைகளை விட்டுருங்க, வானம் கெட்டு போயாச்சு, உணர்வுள்ள தோழர்கள் இருப்பீங்களே, வா வட இந்திய முதலாளிகளுக்கு எதிராக போராடுவோம், வா பேசு. வட இந்திய முதலாளிகளை ஒவ்வொருத்தன் பேரா போட்டு பேசுவோம். பேச தயாரா? இங்க எத்தனை பேர் ஹோட்டல் நடத்துறான்? இங்க தமிழ்நாட்டுல எத்தனை பேர் ஹோட்டல் நடத்துறாங்க தெரியுமா? பெரிய சிறிய ஹோட்டல், எல்லாமே பெரிய சிறிய ஹோட்டல்ல முதலாளிகள் அத்தனை பேர் இருக்கிறான். ஜூஸ் கடையில தொடங்கி இன்னும் எத்தனையோ கடைகள்ல பெரிய பெரிய பிரான்சைஸ், டீ கடையில தொடங்கி பல பிரான்சைஸை வடக்கத்துக்காரங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. வா பேசு. நான் தொழிலாளர் விட்டுருவோம், ஃபர்ஸ்ட் முதலாளிகளை பேசுவோம், வரியா?
வரமாட்டேன். அப்ப நோக்கம் என்ன? உனக்கு என்ன? உன் நோக்கம் என்ன? தமிழ்நாடு வந்து வேட்டை காடா மாறணுமா? கேட்டா நீங்க பிசினஸ் பண்ணா பண்ணுங்க. எப்படிடா பண்ண முடியும் பிசினஸ்? எல்லா பிசினஸ்ல நீ வந்து உட்காந்துக்கிட்டு மோனோபொலி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வந்து பிசினஸ் பண்ண முடியும்? பண்ண விடுறானுங்களா தமிழர்களை? தமிழ் கடையா பார்த்து ரைடு பண்ணல? ஞாபகம் இல்ல? ஏன் ஹிந்தி கடையில எல்லாம் ரொம்ப சுகாதாரமா உணவு இருக்குதா? அழிச்சு விட்டுறானுங்க. தமிழ் முதலாளி எவனா ஒருத்தர் 2 பேரும் வளர்ந்து வந்தா அவன் கடையில மட்டும் ரைடு விடுறது. இதுல சுகாதாரம் இல்லைங்க. இந்த பானிபுரி கடையில ரொம்ப சுகாதாரமா தான் நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் இந்தியால. இப்ப இந்த பானிபுரி கடையில நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த பானிபுரி கடை அந்த மாவு எப்படி செய்யறான்? அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆகுதுப்பா. அந்த மாவை அவன் மிதிச்சுதான் பிசைறான். அவன் கையில கூட பிசைறது இல்ல. எங்கேயாவது ஒருத்தர் மாவை பிசைனா கையில பிசைவாங்க. நீ கையில கிளவுஸ் போடுறது இல்ல, இது இல்லைங்கிறது சுகாதாரம்னு பேசிட்டு இருக்கோம். காலு எவ்வளவு சுத்தமா இருங்க. உங்க காலை மோந்து பாருங்க, எவ்வளவு சுத்தமா இரு. நீ காலை கழுவு, இதை கழுவு. உன் காலில் எவ்வளவு டர்ட் இருக்குன்னு தெரியுமா? எவ்வளவு கிருமிகள் இருக்குன்னு தெரியுமா? அந்த காலில் உட்காந்து மாவை பேசுறான் அவன். திங்கிறவன் நீ. என்னைக்காவது பானிபூரி கடையில போய் ரைடு விடுறாங்களா? கொஞ்சம் யோசிங்க. எத்தனை சுகாதாரத்துறை ஒரு ஆள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் சினிமா ஸ்டார் மாதிரி அப்படியே வருவாரு, கூலிங் கிளாஸ் போடுவாரு, அப்படியே வந்து ஒவ்வொரு ஒன்றும் மேலோட்டம் பார்த்துட்டு போவாரு. தர்பூசணியில விஷம் கலந்துட்டாங்க பாரு எல்லாம் சொல்லுவாரு. கரெக்டா தர்பூசணி சீசன் அப்ப தர்பூசணி அடிப்பாரு, நொங்கல்னி சீசன் அப்ப நொங்கல்னி அடிப்பாரு. அவருக்கு டார்கெட்லாம் பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் விவசாய பொருட்கள் எல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் விவசாய பொருட்கள் அப்படியே டார்கெட் பண்ணி அடிப்பாரு. என்னைக்காவது ஒரு நாள் பானிபூரி கடைக்கு போயிருக்காரு அவரு? அவர் சீசனே முடிஞ்சு போச்சு. பானிபூரி கடைக்கு போக மாட்டாரு. கரெக்டா பாருங்க, நம்ம ஆட்கள் என்னென்ன கடை போட்டிருக்காங்களோ மீன் வறுக்கிற கடைக்கு போவாரு. தமிழ்நாட்கள் கடைக்கு தான் போவாரு அவரு. மீன் வறுக்கிற கடைக்கு போனா அங்க பாதி பேர் நம்ம மீனவர்களா இருப்பாங்க. அங்க போயிட்டு உட்காந்துட்டு என்ன மீன் கிடக்குது, மீன் வறுக்கிறதுல மீன் தானே கிடக்கும், மீன் செத்து கிடக்குது, அப்புறம் உயிரோட வறுக்க முடியும்? ஃப்ரெஷ்ஷா இல்ல. அப்புறம் படுத்துங்க, என்ன ஐஸ் பாக்ஸ்ல வச்சிருக்கீங்க? ஐஸ் பாக்ஸ்ல வைக்கணும். ஃப்ரீசர் யூனிட் எங்க? இப்ப தெருக்கடைங்க இது. ஃப்ரீசர் யூனிட் இல்ல. ஐயோ, தெருக்கடையில உட்காந்து பஞ்சாயத்து பண்றது. காய்கறி கடை வச்சிருப்பாங்க, அங்க போயிட்டு இந்த மாம்பழம் சீசனுக்கு மாம்பழம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் யார் போடுறா? நல்லா நோட் பண்ணுங்க. இதெல்லாம் நான் நோட் பண்ணாம கிடையாது, நான் ஒவ்வொரு முறையும் நோட் பண்ணிட்டு இருக்கேன். மாம்பழ கடை நம்ம ஆளுக வைப்பாங்க, பலாப்பழம் கடை நம்ம ஆளுக வைப்பாங்க. இதெல்லாம் வடக்கத்திக்காரன் வச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? மாம்பழ கடைங்க வடக்கத்திக்காரன் வச்சு பாத்திருக்கீங்களா? பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம ஆட்கள் விவசாயிகள் அங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இங்க யாராவது ஒரு லோக்கல் வியாபாரிகிட்ட கொடுத்து அவங்க வந்து வச்சு கடை போட்டிருப்பாங்க. ஏழை எளிய மக்கள் அந்த மாம்பழத்துல வந்துட்டு எதை போட்டு பழுக்க வச்ச இன்னைக்கு ஒரு நாள் மாசா கடைக்கு உள்ள போறது இல்ல. மாசா இந்த மாதிரி பெரிய பெரிய குளிர்பானத்துல அந்த மாம்பழம் எல்லாம் எதுல பழுக்க வைக்கிறது? அது மாம்பழமா முதல்ல? அது முதல்ல மாம்பழமா? அதுல மாம்பழம் இருக்கா? அதெல்லாம் போய் விசாரிக்கிறது இல்ல. பெரிய கம்பெனிக்காரன் தான், முதலாளி தான், பன்னாட்டு நிறுவனங்கள் தான். போங்க. அப்ப தமிழர்கள் வியாபாரம் செய்ய வந்தா அங்க வந்து உட்காந்துக்கிறது. இங்க மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க தமிழன், பால் கறந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க மாடுகள் இருக்கும், அங்க பால் கறக்கிறதுக்கு ஒரு 2-3 குடும்பம் இருக்கும். சட்டம் போடுறது, சென்னைக்குள் மாடுகள் மேய்க்க கூடாது. அப்ப காடுகள்ல அங்கேயும் மேய்க்க கூடாது. காடுகள்லயே மாடுகள் மேய்க்க கூடாது. சரி, சென்னையில மாடுகள் மேய்க்க கூடாது, நகர்ப்புறங்கள்ல மாடுகள் மேய்க்க கூடாது. மாடுகள் எங்க மேய்க்கணும்? ஆந்திரால போய் மேய்க்கலாமா? ஏன்னா ஆந்திரால எல்லாம் மேய்க்கிறான். அவங்க கிட்ட இருந்து வந்து வாங்குறது, பால் வாங்குறது, மோர் வாங்குறது, லட்டுக்கு நெய் வாங்குறது, அந்த நெய்ல கொஞ்சம் பெட்ரோல் இதெல்லாம் கலந்து கொடுப்பான், அதையும் வாங்கிக்கிறது. எரிச்சல் வருதா இல்லையா? அப்புறம் எங்களோட இது ஆன்மீகம் போச்சுங்க, லட்டு போச்சுங்கிறது. இதெல்லாம் பண்ணுவான், அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. ஆனா தமிழன் பண்ணும்போது, தமிழன் ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு ஒரு ஹோட்டல் நடத்தினா அவனை போய் நோண்டுறது, ஒரு ஏதாவது ஒரு இது பண்ணா, ஒரு பினான்ஸ் கடை இது பண்ணானா அவனை போய் வட்டிக்கு விடுகிறார். இவங்க பார்த்ததே இல்ல வட்டிக்கு விடுறத. இவங்க பார்த்து தமிழை மட்டும் மாட்டுவாங்க. இதுல சினிமாவில் ஒருத்தர் பினான்ஸ் விட்டுட்டு இருந்தாப்ல, ஒரு தமிழால இருந்தாலும் முடிச்சு விட்டாங்க, அவரை போய் அடிக்கிறாங்க. மித்த எவனும் பினான்ஸ் கொடுக்கறதே இல்ல. அவ்வளவு தமிழ் ஆட்கள் எவனா ஒரு 2 பேர் காலேஜ் இந்த ஸ்கூலும் வச்சிருப்பான். அவங்க கல்வி கொள்ளையர், கல்வி கொள்ளைன்னு பட்டியல பாருங்க. இப்ப தமிழ்நாட்டுல கல்வி கொள்ளையர்னு பட்டியல பாருங்க. அந்த நக்கீரன் எல்லாம் வந்து பேசுவாப்ல, கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னு. எங்க எல்லாம் மாதிரி தமிழனா இருப்பான். அதுக்காக மித்தவங்க எல்லாம் வந்து காலேஜ் இதெல்லாம் நடத்தாமலாம் கிடையாது, எல்லாருமே அவங்க எல்லாம் நடத்தலாம். ஏன்னா அவங்க அது வந்து உரிமை இல்ல. கிட்னி திருடுறதா? கிட்னி திருடு முறைகேடு. திருடன்னு சொன்னா ஒரு கோச்சுக்கிட்டாரு பாத்தீங்களா அமைச்சர்? புரியுது. கிட்னி திருடுறதுன்னு சொல்லக்கூடாது,
அவங்க வந்து ஒரு முறைகேடு செஞ்சிருக்காங்க. சரிங்க சார் அப்படின்னு போயிட வேண்டியதான். மன்னிச்சிருங்க சார், தெரியாம சொல்லிட்டேன் சார், தனியாம மன்னிச்சிருங்க. கிட்னி திருடன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா கஷ்டமா இருக்கலாம் இல்லையா, திருடன் சொல்றதா? என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்கள் பண்ற அத்தனை விஷயத்திலயும் இவங்க எதையாவது ஒண்ணு பண்ணி அவங்களை அடிச்சு விட்டு காலி பண்ணி விட்டுறது. அதான் பூதாகரப்படுத்துறாங்கன்றீங்க. ஆமா, தமிழ்நாட்கள் பண்ணும்போது ஒரு குறை இதுனா அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஆனா வடக்கத்திக்காரங்க எத்தனை வடக்கத்திக்காரன் பீடா கடை போட்டுருக்கான், எத்தனை வடக்கத்திக்காரன் வந்து பானிபூரி கடை போட்டு வச்சிருக்கான், எத்தனை வடக்கத்திக்காரன் எல்லா கடையும் போட்டு வச்சிருக்கான். ஏதாவது போய் நோண்டுறாங்களா? பல சவர்மா கடையில வந்து சிக்கன் வந்து அப்படி பல வருஷமா தொங்கிட்டு இருக்கும், அலியும் முக்கியம் எல்லாம் இருக்கும். வடக்கத்திக்காரன் கடைனா கண்டுக்கிறது இல்ல. இதே தமிழை ஏதாவது ஒரு கடையை போடுங்க, உள்ள பூந்துடுறது. ஒரு புரோட்டா கடையில போய் பிரச்சனை பண்றது. நான் சொல்றேன், ஒரு அடிமட்ட இடத்துல கூட இவங்க வந்து பாகுபாடு பார்த்து தான் அடிக்கிறாங்க. அதுல நீங்க நினைக்கிறீங்க ஏன் அவங்கள அடிக்க முடியறது இல்ல? ஏன்னா அவன் ஒன்னா இருக்கான். ஒரு வடக்கத்திக்காரன் மேல நீங்க ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அவன் ஸ்டேஷனுக்கு ஃபுல்லா காலி பண்ணிடுவான். ஏங்க, ஒரு கம்பெனில ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுங்க. ஒரு வடக்கத்திக்காரன் கம்பெனில ஒரு சின்ன விபத்துல அவன் கை வந்து அடிபட்டுருது, அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. இதுக்கு வந்து காம்பன்சேஷன் அந்த கம்பெனி ஓனர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாப்ல. ஸோ இந்த காம்பன்சேஷன் பிரச்சனையில ஒரு சின்ன சிக்கல் வருது, அந்த பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு காவல்துறை உள்ள வருது. காவல்துறை அடிச்சு ஓட விட்டானுங்க. நடந்துச்சு இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. இல்ல, அது ஒரு வருஷம் இருக்கும். அடிச்சு ஓட விட்டாங்க. ஒரு முதலாளிய கையில அவர் காசு வச்சிருக்காரு, அவன் சம்பளம்லாம் கொடுத்து முடிச்சிட்டாப்ல, கையில காசு வச்சிருக்காரு, அவரும் ஒரு நபரும் கொண்டுட்டாங்க. சிசிடிவில வந்துச்சு திருப்பூர்ல. அது எதுவுமே விவாதத்து பொருளாக்கல. வடவர்களை நாம என்ன சொல்றோம், அவன் வரக்கூடாதுன்னு கூட சொல்லணும், தெளிவா சொல்றோம். இன்னர் லைன் பர்மிட் கொண்டு வா. நம்ம எல்லாம் உங்களுக்கே தெரியும், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம உட்காந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னர் லைன் பர்மிட்டுக்கு நம்ம ட்விட்டர்ல முழுக்க நம்ம ஆட்களை இறக்கி விட்டு ட்ரெண்ட் பண்ணோம். இன்னர் லைன் பர்மிட் இருந்தா தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும், இவன் வந்து தங்கக்கூடாது, அப்ப இவன் வந்து இத்தனை வருஷம் வேலை செஞ்சுட்டு நான் போயிருவேன், இவனுக்கு குடியுரிமை என்பது தமிழ்நாட்டுக்குள்ள கொடுக்கக்கூடாது, வாக்குரிமை கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு வாக்குரிமை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். சரி, இப்போ இதோட இம்பாக்ட் எப்போ வெளிப்படும்? இந்த மாதிரி வாக்குரிமை கொடுத்துருக்காங்கல்ல, உடனே வெளிப்படாது. இன்னொரு 10 வருஷத்துல தமிழர்களால அரசியல்ல ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு மாறும். பெரிய இம்பேலன்ஸ் நடக்கும். ஒன்ஸ் இவன் வாக்குரிமை வாங்கிட்டானா, இவன் ஆல்ரெடி வாங்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம அதிகாரத்தை இழந்துகிட்டே இருக்கிறோம். இப்போ திமுக இது பாதகமா தானே இருக்கும். அவங்க தொழிலுக்கே இது வந்து பெரிய, அவங்க தொழிலுக்கு என்ன த்ரெட் இதுல? அவங்களோட அரசியல் நடத்த முடியாதுல்ல. என்ன அரசியல் அவங்க அரசியல்? ஏங்க, இப்போ திமுக காரன் எப்படி வந்து இந்திக்காரங்கிட்ட ஓட்டு வாங்குவோம்? நீங்க சொல்லுங்க. அதான் ஹிந்தில போட்டு போஸ்ட் அடிக்கிறானுங்களே, போட்டுருவாங்கன்றீங்க. வாயில ஒரு பீடா, கழுத்துல ஒரு காவி துண்டு. அது பிஜேபிக்கு. இப்ப மோடி அவர்கள் வந்தாருல, இந்த பக்கம் திமுக கூடி, அந்த பக்கம் பாஜக கூடி பறக்கல, பறந்துச்சு. அப்புறம் ஒன்னா தட்டி கூட பறந்துச்சு நிறைய இடத்துல. என்ன சார் உரசுது அப்படின்னா, உரசும் சார், அப்படிதான் உரசலையா? இன்னும் நீங்க வேணா பாருங்க, தாமரை கருப்பு சிவப்பு கொடிக்குள்ள வருதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. அதுவும் வந்தாலும் வந்துடும், வரும். ஏங்க, RSS ஒரு சமூக அமைப்புன்னு சொல்லி பேசினவர் தானுங்க கலைஞர். கருணாநிதி பேசலையா? அப்புறம் என்ன நீங்க வந்து என்னமோ பெரிய எதிர்ப்பு இவங்க காட்டிடுவாங்க, இது பண்ணிடுவாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணும் காட்ட போறது இல்ல. போய் அவங்க ஹிந்தியில பேசினாதான் அவனுக்கு வாக்கு கேட்க முடியும். அவங்ககிட்ட போய் வாக்கு கேட்கறதுக்கு ஹிந்தியில பேசு. அடுத்து ஒரு ஹிந்தி வேட்பாளரே அவங்க நிப்பாட்டுவாங்க. நீங்க வேணா பாருங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன வேற என்ன இருக்கு? ஏதோ உணர்வு இருக்கா? மொழிப்பட்டு இருக்கா? எங்கேயாவது ஒரு இடத்துல மொழிப்பட்டு இருக்கா? மொழிப்பட்டு இருந்துச்சுன்னா நம்ம சென்னைன்னு இங்கிலீஷ் எழுதுவாங்களா? ஐ லவ் சென்னை எழுதுவாங்களா? மொழிப்பட்டு இருந்துச்சுன்னா இதை பண்ணுவாங்களா? எந்த ஒரு பற்றுதலும் கிடையாது. சோ இன்னும் 10 வருஷத்துல இம்பாக்ட் ஆகும்னு சொல்றீங்க. இது அடுத்த எலெக்ஷன்ல கூட இந்த 6 லட்சம் பேர் இம்பாக்ட் தான். அதாவது பாராளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், எல்லா தேர்தலையும் இது வரும். அவங்களோட உளவியல் என்ன? அவன் எய்தர் காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபி. இதுக்கு மேல அவனோட அரசியல் என்னவா இருக்க முடியும்? பிஜேபி தான். தனித்தமிழ் இயக்கம்னா அவனுக்கு என்னன்னு தெரியுமா? தமிழர்னா அவனுக்கு ஏதாவது வரலாறு தெரியுமா? அவனுக்கு ஏதாவது தெரியுமா? இன்னும் நான் சொல்றேன், இன்னைக்கெல்லாம் போறோம், வட இந்திய கட்டிட கோயில்களே இங்க நீங்க தமிழ்நாட்டுல அதிகரிச்சிருச்சு, நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்ததே எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நீங்க அனுமதி கொடுத்ததெல்லாம். எத்தனை இடத்துல கோயில் கட்டிட்டு இருக்கான் தெரியுமா? மார்பிள கட்டிட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க அவனுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது எங்கள் தாய் நிலம். நீ ஆடிக்கிட்டே இரு. ஒரு உண்மையான தமிழ் தேசியவாதி இங்க அதிகாரத்துக்கு என்னைக்காவது இருந்தாலும் ஒரு நாள் வருவான். அப்படி ஒரு உண்மையான தமிழ் தேசியவாதி கையில இந்த அதிகாரம் வரும் பொழுது நீங்க எவ்வளவு வேணாலும் கட்டிக்கோ. நீ உன் பண்பாடு, உன்னோட பிசினஸ் இதெல்லாம் கட்டு.
கழுகு பார்த்து, அந்த கழுகு வந்து பாத்தீங்கன்னா வானத்துல பறந்துகிட்டு இருக்கும். எலி எவ்வளவு பெருசு இருக்கும், இவ்வளோண்டு தான் இருக்கும். ஆனா அந்த கழுகு அங்க இருந்த எலியை பார்த்து அடிந்து அடிக்கும். அது மாதிரி கழுகு பார்வையோட வந்து செய்வோம். இப்பயே நான் சொல்லிட்டேன், நான் இது நடக்கும், என்னால நடக்கும், அடுத்தவங்களால நடக்கும்னு சொல்ல, தமிழ் உணர்வு இருக்க ஒவ்வொருத்தனாலையும் இது நடக்கும். இது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நடக்கத்தான் போகுது. அன்னைக்கு பாப்பீங்க தமிழர்களோட ருத்ர தாண்டவம் என்னன்ட்டு. உங்களுக்கு சந்தேகம்னா சோழர்களோட வரலாறு எடுத்து படிங்க, சோழர் வரலாறு எடுத்து படிங்க. அதே மரபணு தான், மாறல. இன்னைக்கு அதிகாரம் கையில் இல்லாம இருக்கு, இந்த அதிகாரம் கைக்கு வரும். எப்படி சோழ பேரரசு இந்த உலகத்துல பெரிய அளவு ஒரு ஆதிக்கத்தை நிலைநாட்டுச்சோ, எப்படி பாண்டிய பேரரசு இந்த உலகத்துல ஒரு பெரிய ஆதிக்கத்தை நிலைநாட்டுச்சோ, இன்னைக்கு ரோமர்கள், கிரேக்கர்கள், அவங்க காலகட்டத்துல பாண்டியர்களை பத்தி அவன் என்ன எழுதியிருக்கான்னு போய்ப்பாரு. கிரேக்க இலக்கியங்கள்லயும் ரோம இலக்கியங்களையும் பாண்டியர்களை பத்தி என்ன குறிப்புகள் இருக்குன்னு போய்ப்பாரு. சீன பதிவுகள்ல, மங்கோலிய பதிவுகள்ல சோழர்களை பத்தியான குறிப்புகள் என்னன்னு போய்ப்பாரு. அது மாதிரி வரும். அப்ப இருக்குது உங்களுக்கு. அப்ப நீங்க வந்து நீங்க என்ன என்னோட தாய் நிலத்தை பறிச்சுக்கிட்டே வந்துட்ட, என்னுடைய எல்லைகளை, இப்ப எல்லைகளை நான் விரிவாக்கம் பண்ணுவேன்ப்பா. எல்லை விரிவாக்கம் இருக்கு, நீ இது என்னோட எல்லையை நீ சுருக்கிட்டே வர, அப்ப என் எல்லையை நான் விரிவாக்கம் பண்ணணும்ல. அது ஒரு நடக்கும், ஒரு காலத்துல நடக்கதான் போகுது. ரீக்ளைம் பண்றது, அது ரீக்ளைமிங் நடக்க போகுது. அன்னைக்கு நீ படுவ, அன்னைக்கு நீ படுவ. இப்ப நாங்க உரிமையோட, ஒற்றுமையோட, ஒரு சட்டத்திற்குள்ள உட்பட்டு, இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு தமிழ் தேசியத்தை கட்டமைக்கணும்னு யோசிக்கிறோம். இல்ல நாங்க இப்படியே தான் உன்னை அழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவோம். பண்ணுங்க, எங்க வந்து விடியுதுன்னு பாருங்க. நம்ம கையில கிடையாது, இது காலம்தான் முடிவு செய்யும். அந்த காலத்துக்கு நீங்க தான் தள்ளுறீங்க. எந்த ஒரு தைரியம் இருந்தா வட இந்தியர்களை வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து குடியுரிமை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க கொண்டு வரீங்க? இன்னைக்கு வரைக்கும் கேரளாவிலையும் கர்நாடகத்திலையும் குடியுரிமை, அவங்களோட இதுல எலெக்ஷன்ல பங்கு பெற முடியாத தமிழர்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. பூர்வீக நிலத்திலேயே அவனால எலெக்ஷன்ல பங்கு பெற முடியல, வாக்கு போட முடியல, இன்னும் லாக் பண்ணி வச்சுட்டு இருக்கானுங்க நிறைய பேரை. ஆனா நீங்க இங்க என்ன பண்றீங்க, வந்து வேலைக்குன்னு வரவன கண்ணு முன்னாடி குடியுரிமை கொடுத்து, அவனுக்கு வந்து வாக்கு போடுற உரிமையை கொடுத்து, என்னுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் கேள்விக்குறியாக்குறதுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. இதை நம்ம அனுமதிக்கவே முடியாது. இது ஒரு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தமிழர்களுக்கு நாளைக்கு ஏற்படுத்தும். இது மாநில சுயாட்சி தான் தமிழர்களுக்கான தீர்வு. மாநில சுயாட்சி நோக்கி நம்ம தமிழ் தேசியத்தை நகர்த்தணுங்கிற விஷயத்தையுமே கேள்விக்குறியாக்கும். நான் அவ்வளவுதான் சொல்றேன். மாநில சுயாட்சிங்கிறது இந்தியாவுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஒரு தீர்வு. ஆனா நீங்க அந்த தீர்வையும் இந்த மாதிரியான நடைமுறைகள் வந்து எதிர்க்கும். மாநில சுயாட்சி பக்கம் போகக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த வேலையை நீங்க பண்றீங்க. அப்ப அடுத்து ஒரே ஆப்ஷனா நீங்க எதை வைக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை நோக்கி தமிழர்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்னென்ன விளைவுகள் வருங்கிறது அவங்க தான் புரிஞ்சுக்கணும். இந்த திங்க் டேங்க்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு தெரியும் என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம், என்ன துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தமிழர்களுக்கு, அவர்கள் அழிப்பதற்கு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதற்கான பயன்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். கண் கூட இது நடக்க போது, வேகமா நடக்கும். நீங்க வேணா பாருங்க. சரி, இப்போ இந்த பிரச்சனையை பத்தி சும்மா சொல்லக்கூடாது பாரி. அது எந்த ஒரு நோக்கத்துல வந்து பேசுறாங்க தெரியல, எல்லாருமே பேசுறாங்க. அனைத்து கட்சிகளும் வந்து இதுக்கான ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். திராவிட இயக்கங்கள் செய்யாது. நீங்க பாக்குறேன், அதிமுக இருந்து ஒருத்தர் வந்து பேசுறாரா இல்லையா, என்ன சொல்றாரு, வடவர்களுக்கு அது குடியுரிமை கொடுக்கறதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு அப்படி சொல்றாரா? அந்த சொல்றாரு வெளிப்படையா அதிமுக காரரு, அது முன்னாள் இவரு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு வேலைக்கு அறிவில்லைன்னு, அறிவில்லை, அதான் சொல்ல, ஒரு வேலைக்கு அறிவில்லைன்னு தெரியுது. போங்க சார், இங்க நீங்க எலெக்ஷன் நிக்கிறதுக்கு பதிலா போய் பீகார்ல நில்லுங்க, போய் நில்லுங்க. அவங்க எத்தனை பேர் வந்துட்டு அவர் அங்க எம்எல்ஏவா இருந்தாரு, இங்கே வந்து அவர் எம்எல்ஏவா கிளிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அவனுக்கு வாக்கு போடுறான்னு பார்ப்போம். ஓட விட்டுருவாங்க. யார் பண்ணி ஒரு கலெக்டரா இருந்து அவ ஒரு கட்சிக்கு ஒரு கூடவே இருந்த அந்த பாண்டியான ஒருத்தர், தமிழ் ஆளு, ஒரிசால என்ன பண்ணி விரட்டி விட்டாங்க? விரட்டி விட்டது யாரு? பிஜேபி. எவ்வளோ கேலி கிண்டல். அவர் மட்டுமா பண்ணாங்க, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? வாழை இலையில சாப்பிடுற மாதிரி வச்சு கிண்டல் அடிக்கிறது, வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை போட்டுட்டு கிண்டல் அடிக்கிறது, ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அந்த பிஜேபி. அங்க புரிஞ்சுக்கணும் எவ்வளவு வன்மை உங்களுக்கு இருக்குன்னு. ஒரு ஆள் அங்க இத்தனைக்கும் வந்து அவர் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறவர் கூட இருக்கிறாரு, அவர் கட்சியில இருக்காரு, அவர் நிக்கல, தேர்தலில் நிக்கல, அவர் வந்து சிஎம்மா அவர் வந்தாருன்னா இவர் தான் ஆட்சி செய்வாருன்னு சொல்லி ஒரு வதந்தி மாதிரி ஒண்ணு சொல்லி அதையே பிரச்சாரமா கொண்டு தோக்கடிச்சிட்டானுங்க, முடிச்சுட்டாங்க.
கடைசியில் அவங்களும் வந்துட்டு இவரால தான் நம்ம தோத்தோம்னு சொல்லிட்டு அவரை கட்சி விட்டு இது பண்றாங்க, கட்டி விட்டாங்க. இப்போ புரியுதா தமிழரோட நிலைமை என்னன்னு? ஒரு படிச்ச அதிகாரி தமிழருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் கல்யாணம் பண்ணதெல்லாம் கூட அங்க இருக்கக்கூடிய பெண் தான், ஒரு மருமகனா கூட அவங்க பார்க்கல. இப்போ தமிழ் ஆளு, ஆனா ஒரு கல்யாணம் பண்ணதெல்லாம் ஒரிசா அவங்க அவங்க அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணாரு. இருந்தாலும் அவர் வந்து ஒரு தமிழனா பார்த்து அவர் வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வாழையில எல்லாம் போட்டு அதாவது ஒரு தமிழனா என்னென்னலாம் கேவலப்படுத்தணும் அத்தனையும் கேவலப்படுத்தி அவர் அனுப்புனாங்க. ஆனா இங்க வடக்கத்திக்காரங்க வர்றதுனால தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லைன்னு உட்காந்து இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்னா இந்த அதிமுக மாதிரியான தற்கொலை கட்சி உலகத்துலதான் இருக்கா? தற்கொலைத்தனம் இல்லையா அதெல்லாம்? அட்லீஸ்ட் வந்து திமுக மாதிரி திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி உட்காந்து பொத்திக்கிட்டு இருக்கணும். திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி தான் உட்காந்துருக்கு திமுக. ஏதாவது பேச முடியுமா? வடக்கத்திக்காரங்க உள்ள விடாதீங்க இன்னர் லைன் பர்மிட் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பிஜேபி ஏதாவது நம்ம இங்க திருட்டுத்தனம் பண்ணதெல்லாம் அம்பலப்படுத்திடும் பயம் தானே உங்களுக்கு? இன்னர் லைன் பர்மிட் தான் இதுக்கான தீர்வு. இவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பது தமிழர்கள் தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொள்ளக்கூடிய செயல். இதை நம்ம அனுமதிக்கவே முடியாது. ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி தமிழர்கள் ஒருமித்த திசையில நின்று எதிர்த்து போராடினார்களோ அது மாட்டோடைய வாழ்வாதாரத்துக்காக போராடணும். இது தமிழருடைய வாழ்வாதாரத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனை. ஜல்லிக்கட்டு போராட்டம் போல ஒரு பெரிய போராட்டத்தை மெரினால நடத்துறீங்களோ வேற எங்க நடத்துறீங்களோ தெரியாது, நடத்தி ஆகணும். அவ்வளவு முக்கியமான விஷயம். இது அவ்வளவு முக்கியமான விஷயம். இதை நம்ம செய்ய தவறிட்டோம் என்றால் நாம் அழிவதை நாமே நம்ம கண்ணால பார்ப்போம். நான் இன்னைக்கு சொல்றேன், அவன் சும்மாலாம் வரல, அவன் படையெடுத்து வந்துட்டு இருக்கான். நீங்க உங்க சந்தேகமா ரயில்வே ஸ்டேஷன் போய் நின்று, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நின்று கணக்கெடு எத்தனை ஹிந்திக்காரன் வரான்னு போய் பாரு. ஒரு நாளைக்கு குமிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் உள்ள வந்து குடியாகிட்டு இருக்கானுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பை கொண்டு வந்து நம்ம இங்க வந்து இந்த நாட்டை உருவாக்கி வச்சிருக்கோம் தமிழ்நாட்டை. அவன் ஒன்னும் கிளிக்கலாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க அந்த ஊர்களுக்கு போய் பாருங்க, ஒரு டெவலப்மெண்ட் இருக்காது. இந்தியாவுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க, ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்காது. அங்க போய் வரி எல்லாம் டாக்ஸ் எல்லாம் போய் கேட்டீங்கன்னா துப்பாக்கி எடுத்து வாயில சுடுவான். துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்து இருக்கானுங்க வடக்குல. தெரியுமில்ல அது உங்களுக்கு? இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் துப்பாக்கி இதெல்லாம் அலோடு இல்ல. சினிமா அவன் ஊர்ல கிராமங்கள்ல துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பான். டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கெல்லாம் இப்ப நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் அவ்வளவு ரவுடித்தனமா அந்த ஊர் இருக்குது. ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது. அவன் இங்க வந்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்? நாளைக்கு பெரிய ஆபத்து இருக்கு, உன்னோட லைஃபுக்கே ஆபத்து இருக்கு. நம்ம இங்க போயிருக்கலாம், வெளிநாட்டுக்கு போயிடலாம் நினைச்சிட்டு இருக்காது. அங்க ட்ரம்ப் உனக்கு ஆப்பிட்டு சுட்டுருவான். ட்ரம்ப் நினைச்சா போப்பா அப்படின்னா போய் தான் ஆகணும். அங்கிருந்து கிளம்பி வந்துதான் ஆகணும். நம்ம யூஎஸ்ல இருக்கோம், செட்டில் ஆயிடலாம்னு நினைக்காத. நாளைக்கு அங்க பிரச்சனை வரும். தாய் நாடு தான் நமக்கு முக்கியம். தாய் நிலம் ரொம்ப முக்கியம். அந்த தாய் நிலத்துக்கு இன்னைக்கு ஆபத்துங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். அந்த சூழலை உணர்ந்துக்கோங்கிறத நான் சொல்றேன். சரி, ஓகே, மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே தொடர்புபடுத்துற மாதிரியான விஷயத்த வந்து எடுத்து சொல்லியிருக்கோம். மிக்க நன்றி பாரி. நன்றி.